தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட V-Care Advanced Laser Hair Removal. Book your appointment 70756274444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வேறு என்ன பிரச்சனைக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது சார்? சரி, முதல்ல பார்த்தோம்னா செரிமான மண்டலம் பார்க்கலாம். டைஜஷனில் வந்து உங்களுக்கு பசி குறைவாக இருக்குது, பசிச்சா ப்ளோட்டிங் அதிகமாகுது. இந்த 4 சிம்டம்ஸில் ஏதாவது 3 உங்களுக்கு இருந்தால் கூட யூ ஹேவ் டு சஸ்பெக்ட் கால் பேடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கட்டி. எண்ணெய் பொருட்கள் சாப்பிடும்போதோ இல்லை மிட் நைட்டே உங்களுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இது இருந்ததுனாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டு. நிறைய தூக்கம் வருது, சாப்பிட்ட உடனே எஸ்பெஷலி தூக்கம் வருது. ஆஃப்டர்நூனில் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour படுத்து கண் அசர்னா என்னால் எழுந்துக்கவே முடியல. நைட்டில் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட 10வது நிமிஷம் கண் சொக்கி போய் நான் தூங்குறேன். இந்த 4 ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா தென் யூ ஆர் டெவலப்பிங் ஹார்ட் ஃபெயிலியர். இன்னைக்கு இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய திடீர் அகால மரணத்துக்கு காரணமே ஸ்லீப் ஆப்னியா. இன்றைக்கெலாம் டயபெட்டிஸ் வந்து ஆவரேஜ் இந்தியன் ஏஜ்லாம் ஒரு காலத்தில் 42 இருந்தது, இன்றைக்கெலாம் 31 வந்துருச்சு. ஐ திங்க் நெக்ஸ்ட்டு ஒரு 20 yearsல பார்த்தோம்னா 15 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நகங்களில் இந்த வெள்ளை கோடு வந்துச்சுன்னா என்ன அது ரீசனாக இருக்கும்? 5 மாற்றங்களை நீங்கள் நகங்களை பார்க்க முடியும். முதலாவது மாற்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி வெண்புள்ளிகள். இந்த வெண்புள்ளிகள் சார்ந்த கோடுகள் வருதுனாலே உங்கள் உடம்புல ஜிங்க், விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இது 3 டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியும். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்மளோட உடம்புல நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். பட் இந்த சிம்டம்ஸை நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். பட் எந்த மாதிரியான சிம்டம்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உங்கள் பாடியில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணால் டாக்டர் கௌதமன். அவர்கிட்ட இந்த கொஸ்டினை பற்றி கேட்டு அவர்கிட்ட வந்து பதில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், பொதுவாகவே நம்ம உடம்புல நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நகத்தில் வந்து வெள்ளைக்கோடு இருந்தால் அது ஒரு அறிகுறியாக இருக்குது, ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வேறு என்ன பிரச்சனைக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது சார்? சரி, முதல்ல பார்த்தோம்னா செரிமான மண்டலம் பார்க்கலாம். டைஜஷனில் வந்து உங்களுக்கு பசி குறைவாக இருக்குது, பசிச்சா ப்ளோட்டிங் அதிகமாகுது. 4 இட்லி சாப்பிட முடிஞ்ச உங்களால் 2 இட்லி தான் சாப்பிட முடியுது. அதே போல் சாப்பிட்ற உணவு வயத்தில் இருந்து ரொம்ப நேரம் மூவ் ஆகாமல் ஏதோ வயத்துக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்ச மாதிரி அப்பர் ஸ்டொமக்கில் ஒரு பெரிய ஹெவினஸ் தெரியுது. இந்த 4 சிம்டம்ஸில் ஏதாவது 3 உங்களுக்கு இருந்தால் கூட யூ ஹேவ் டு சஸ்பெக்ட் கால் பேடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கற்கள். ஸோ இது ரொம்ப அதிகமாகும் போது எண்ணெய் பொருட்கள் சாப்பிடும்போதோ இல்லை மிட் நைட்லேயோ உங்களுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இது இருந்ததுனாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி கிட்னி ஸ்டோனுக்கு பிறகு, ஆக்சிடென்ட்ஸ்க்கு பிறகு, பெராலிசிஸ்க்கு பிறகு, ஹார்ட் அட்டாக்கு பிறகு 5th எமர்ஜென்சி கண்டிஷன் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறது பித்தப்பை கற்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு ஒரு வாரமாக 10 நாளாக உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மீட் அ டாக்டர். ஒரு ஆயுர்வேதா சித்த மருத்துவரை பாருங்கள். பித்தப்பை கல்லுக்கான டெஸ்ட் என்னென்னு கொடுப்பாங்க, அதை எடுத்து இந்த பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். நம்பர் 2, உங்களோட கண்களில் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்குது. இந்த ட்ரைனஸ்க்கு அப்புறம் லேசாக உங்களுக்கு தும்மலோ இல்லை மூக்கில் தண்ணீர் வடியவோ ஆரம்பிக்குது. தென் இட் பிகம்ஸ் அ ரைனைட்டிஸ், நிறைய தண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. தென் உங்களுக்கு வந்து நிறைய அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது. இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு இருக்குனாலே யூ ஆர் டெவலப்பிங் அ கண்டிஷன் கால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் உங்களுக்கு தலைவலி இருக்கும், தலைபாரம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் ரைனைட்டிஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். நம்ம ஊரில் வந்து இன்னும் டாக்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு எது சைனசைட்டிஸ் எது ரைனைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். சைனசைட்டிஸை பொறுத்தவரையிலும் யூ வில் ஹேவ் ஸ்னீசிங், மூக்கில் தண்ணி கொட்டும், சளி வரும், சளி அடைச்சிக்கும், மூக்கில் பாரமாக இருக்கும். இந்த ரைனைட்டிஸை பொறுத்தவரையிலும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஐஸ். உங்கள் கண் வந்து திடீர்னு ஒரு 1 hour நல்லா இருப்போம், டக்குன்னு கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் ஆகும். அப்புறம் கண்ணை நம்ம கசக்குவோம், லேசாக கண்களில் இச்சிங் வர ஆரம்பிக்கும். இது வந்த 10th minute உங்களுக்கு உடனே மூக்கிலேருந்து லேசாக தும்மல் வரும், இல்லை தண்ணி கொட்டும். அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு மூக்கிலேருந்து ஒரு 1 hourக்கு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இது உடனே சரியாகும், சம்டைம்ஸ் இது சரியாகாமையும் போகும். சம்டைம்ஸ் மருந்துகளோட இன்டர்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது குறையும். ஸோ திஸ் இஸ் கால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேசஸ், குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களில் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இஸ் அ பிகர் ப்ராப்ளம். நிறைய தூக்கம் வருது,
சாப்பிட்ட உடனே எஸ்பெஷலி தூக்கம் வருது. ஆஃப்டர்நூனில் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் படுத்து கண் அசரலாம் என்னால் எழுந்துக்கவே முடியல. அண்டு நைட்டில் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட 10வது நிமிஷம் கண் சொக்கி போய் நான் தூங்குறேன். இந்த 4 ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா தென் யூ ஆர் டெவலப்பிங் ஃபேட்டி லிவர் கிரேட் 2. எல்லாம் வந்து பசி குறைஞ்ச பிறகு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், பசிக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் ஆஃப்டர் லஞ்ச் ஆர் ஆஃப்டர் டின்னர் இருக்குது. படுத்தா என்னை அறியாமல் நான் தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 1 ஹவருக்கு தூக்கம் வருது அப்படின்னாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1 ஆர் கிரேட் 2 இருக்குன்னு அர்த்தம். 4வது வெரி இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி காலையில் என்னால் எழுந்துக்கவே முடியல. ஒருவேளை எழுந்து நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், ஆஃபீஸ் போகிறேன்னா மார்னிங் செஷன் ஃபுல்லாக என்னால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே முடியல. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாவது உடம்புல கிளாரிட்டி இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது. அண்ட் தென் நைட்டில் வந்து எனக்கு எவ்வளோ தூங்கினாலும் என்னால் தூங்கின மாதிரியே ஃபீல் பண்ண முடியல. இந்த 4 அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னா யூ ஆர் டெவலப்பிங் சம்திங் கால் ஸ்லீப் ஆப்னியா. ஸ்லீப் ஆப்னியாங்கிறது ஒரு வகையான குரட்டை நோயின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம தூங்கும்போது தான் பிரெயினுக்கு தேவையான மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நடக்கும். நம்ம தூங்கும்போது உடம்புல இருக்க எல்லா ஆர்கன் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த ஆர்கன் வில் கோ டு ஸ்லீப் மோட். அப்போ மினிமம் சப்போர்ட் அதுக்கு இருந்தால் போதும். அப்போ உடம்பு என்ன பண்ணோன்னா மொத்த எனர்ஜியும் இட் டைரக்ட்ஸ் டுவர்ட்ஸ் பிரெயின். அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் லிக்விட் வந்து பிரெயினை கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் பண்ணும். பட் தென் இஃப் யூ டோன்ட் ஸ்லீப் வெல், பிகாஸ் when you have ஸ்லீப் ஆப்னியா, குரட்டை நோய் இருந்தால் அவங்களால தூங்க முடியாது. இன்டர்மிட்டன்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா காலையில் நீங்கள் எழுந்துக்க முடியாது, தூங்குன மாதிரி இருக்காது, டிப்ரெஷன் இருக்கும். ஆஃபீஸில் நம்ம 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கோம்னா அப்படியே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. வண்டி ஓட்டும்போது தூங்க ஆரம்பிச்சிருவீங்க, கார் ஓட்டும்போது தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. இதில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸே இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்ஸ். திஸ் இஸ் கால் ஸ்லீப் ஆப்னியா. இது இருக்குன்னா நீங்கள் உடனே அட்டென்ஷன் பே பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி 40 வயசுக்குள்ள 30லேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் பார்க்குற எல்லா விதமான ஹார்ட் அட்டாக்கும் ப்ரைமரிலி இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியா. இன்றைக்கி இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய திடீர் அகால மரணத்துக்கு காரணமே ஸ்லீப் ஆப்னியா தான். 5th ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி சடனாக உங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே 1 கிலோ 2 கிலோ எடை குறையுது. அண்டு உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்குது. சாப்பாடை பார்த்தாலே உமட்டல் பயங்கரமாக வருது. அண்டு எப்போவுமே ஒரு ஃபட்டிக், சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான உடல் சோர்வில் இருக்கீங்க. இது எல்லாமே இட்ஸ் அ சைன் ஆஃப் டியூபர்குலோசிஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு டிபி வரதுக்கான அறிகுறிகள். ஏன் இப்போ இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக டிபியை நல்லா மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்க்கும்போது ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி பேஷண்ட்ஸோட அளவு இந்தியாவில் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1%னா நீங்களே பார்த்துங்க, 140 கோடி, அதில் 1%னா எவ்வளோ பெரிய பாப்புலேஷனாக இருக்க முடியும். ஸோ அதனால் டிபி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 4 அறிகுறிகள். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து சளி இல்லை, எனக்கு இருமல் இல்லை, அதனால் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் டியூபர்குலோசிஸ்ம்பாங்க. ஆனால் இந்த 4 அறிகுறி இருந்தாலே யூ ஆர் கெட்டிங் டியூபர்குலோசிஸ்ன்னு அர்த்தம். உங்களோட ஹேர் ஃபால் நிறைய இருக்குது. உங்கள் உடம்புல எக்ஸ்ட்ரீம் ஸ்கின்னோட ஒரு ட்ரைனஸ் இருக்குது. ஸ்கின் கிராக்ஸு, காலில் கையிலெல்லாம் கிராக்ஸ் வர ஆரம்பிக்குது, லிப்ஸில் கிராக் வர ஆரம்பிக்குது, மவுத், கண், பிறப்புறுப்புகள் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆக ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஃபீல் ஆஃப் வெரி டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அறிகுறிகள் இருக்குனாலே யூ ஆர் ப்ரீ டயபெட்டிக்னு அர்த்தம். ஏன்னா டயபெட்டிஸ் வரும்போது எல்லா டைமும் அதிகமான யூரினேஷன், அதிகமான தாகம், அதிகமான பசி, அதிகமான சோர்வு, இது மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு சைனே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட ஸ்கின்னோட எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் தான். சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற அரிப்புகள் தான் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீ டயபெட்டிஸ்னால் யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு இட்னு அர்த்தம். 7th, இன்றைக்கி உங்களுக்கு காலையில் மோஷன் போகும்போது மோஷனோட கலர் மாறி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக ஒரு எல்லோயிஷ் ப்ரௌனில் வரக்கூடிய ஒரு மோஷனோட நிறம் உங்களுக்கு கருப்பு நிறமாக மாறுது, பச்சை நிறமாக மாறுது. மோஷனோட கன்சிஸ்டன்சி வழக்கமாக இருக்க மாதிரி இருக்கிற நிலைமையில் இல்லாமல் செமி சாலிடாக இருக்குது. மோஷனில் எண்ணெய் கலந்தது போல், கொழுப்பு கலந்தது போல் மோஷன் உங்களுக்கு வருதுனாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய நோய் வந்திருக்குன்னு அர்த்தம். பேங்க்ரியாடைட்டிஸ் தான் இன்றைக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வருவதற்கு முதல் காரணம். ஸோ பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படிங்கிறது வேகமாக நம்ம உடம்புல வருவதற்கு, அது வரத்துக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் மோஷன்ஸ் இருக்கும், செமி சாலிட் மோஷன்ஸ் இருக்கும், மோஷனோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி மாறி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே மோஷனில் ஆயில் கலந்து போகிற மாதிரி, கிளாசெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே கிளாட்டாக மிதக்கிற மாதிரி, இல்லை செமி சாலிடாக இருக்கக்கூடிய மோஷனில் நிறைய மியூக்கஸ் கலந்து போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குன்னா யூ ஹாவ் பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு அர்த்தம். 8th ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி பெண் குழந்தைங்க திடீர்னு அவங்களோட எடை அதிகமாகிறாங்க. கழுத்தை சுற்றி அவர்களுக்கு கருமையான நிறமாற்றம் வருது, அக்கல் பகுதி, தொடை பகுதி ரொம்ப மாறுது. என்ன கேள்வி கேட்டாலும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க, பொறுமையாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, unable to focus on studies, unable to focus on health. இதெல்லாம் வருதுனாலே you have to understand
the child is developing pre-diabetes. இன்றைக்கெலாம் டயபெட்டிஸ் வந்து ஆவரேஜ் இந்தியன் ஏஜ்லாம் ஒரு காலத்தில் 42 இருந்தது, இன்றைக்கெலாம் 31 வந்துருச்சு. ஐ திங்க் நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் பார்த்தோம்னா 15 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய குழந்தைகள், குறிப்பாக எடை கூடுதலாக இருக்க குழந்தைகளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமான மாற்றம், இட் இஸ் இண்டிகேட்டிங் யூ ஆர் டெவலப்பிங் ப்ரீ டயபெட்டிஸ்னு அர்த்தம். சக்கரை நோய் உங்கள் உடம்புக்கு வந்துட்டுருக்கு, அல்ல ஆல்ரெடி வந்துருச்சாங்கிறத நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்த உடனே எல்லா ஜாயின்ஸ்லேயும் பயங்கரமான ஸ்டிஃப்னஸ், கை காலை நகர்த்தக்கூட முடியல. பட் எழுந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது கட்டில் எழுந்து உட்கார்றதுக்கு, அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து டாய்லெட் போகிறதுக்கு, அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது இந்த பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு. அண்ட் தென் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுது. பட் நான் ஒன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், நல்லா ஆக்டிவாக பண்ணுறேன், திருப்பி மத்தியானம் ஒரு ரெஸ்ட் எடுத்தேன்னா திருப்பி இதே ப்ராசஸ் வருது. இந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டோ அல்லது முடக்குவாதத்தில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எந்த டைப் ஆஃப் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாய்டுன்னு புரிஞ்சிக்காமல் மருந்து சாப்பிடும்போது பெருசாக அது நமக்கு பயன் கொடுக்காது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களோட எடை திடீர்னு எக்ஸ்ட்ரீமாக அதிகமாகுது, உங்களோட மூச்சு விடுறது, எஸ்பெஷலி சாதாரணமாக நீங்கள் ரெஸ்டிங் பாஸ்டரில் இருக்கும்போதே உங்களுக்கு மூச்சு விடுற சத்தம் வெளியில் கேட்குது, ஒரு மாடி கூட உங்களால் ஏற முடியல. அண்ட் வேலை செய்யணுன்னா உடம்புக்கு ஆசை இல்லை, மனசுக்கு மட்டும் ஆசை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்து வாக்கிங் போகணுன்னு டிசைட் பண்ணுறீங்க, காலையில் வாக்கிங் போகணுன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு படுக்கிறீங்க, ஆனால் காலையில் எழுந்துக்க முடியாத அளவுக்கு சோர்வு ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் மேலே அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன் அதிகமாக இருக்குனாலே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தைராய்டு இஸ் வெரி பேட் இன் ஷேப். ஸோ உடம்பு குண்டான பிறகு இல்லை வேறு ஏதாவது மாதவிலக்கு கோளாறு வந்த பிறகு தைராய்டை போய் செக் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் காலையில் எழுந்துக்க முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அண்ட் மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகுது, தென் கம்ஸ் வெயிட் கெயின் இருக்குன்னா தென் யூ ஹேவ் டு சஸ்பெக்ட் ஹைப்போதைராய்டிசம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொடம்பு வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா சில நோய்களை தடுக்க முடியும், சில நோய்களை குணப்படுத்தக்கூட முடியும். ஸோ ரொம்ப அழகாக இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப காமனாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்னால் எது சார் இருக்கும்? உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ உடல் சோர்வு இருக்கவங்க எல்லாருமே விட்டமின்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு கண்ணாடி போடுறோம், கண்ணை போய் செக் பண்ணி கண்ணாடி போடுற நம்ம யாரும் அந்த குழந்தைகளுக்கு B12 சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்குறது கிடையாது. ஸோ B12 சத்து குறைபாடு இன்றைக்கி குழந்தைகளுக்கு நிச்சயமாக கண் பார்வையில் மாற்றத்தை கொண்டு வரும். கண்ணாடி போடுறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். குழந்தைங்களால் இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த குழந்தைங்களோட உடம்புல உங்களுக்கு தேவையான மெக்னீஷியம் சத்து இருக்காங்கிறத நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ இன்றைக்கி ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற சேலஞ்ச், குழந்தைங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நாட் பிகாஸ் மொபைல், நாட் பிகாஸ் டிவி, நாட் பிகாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். குழந்தைங்க உடம்புல B12 மாதிரியே மெக்னீஷியம் சத்து இல்லைன்னா இந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி பெரியவங்க எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட ஸ்டெபிலிட்டி குறையுது, அப்பு இல்லை, நடக்க முடியல, படிக்கட்டு ஏறல, பிடிச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு, ஸ்டெபிலிட்டி. ஆனால் அவங்களுக்கு விட்டமின் இ சத்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம யாரும் பார்க்குறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு செக் விட்டமின் இ. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி எல்லா நோய்க்கும் ஆதி காரணம் இரத்த சோகை தான். இன்றைக்கி யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி இருக்கோ, உடம்பு டயர்ட்னஸ் இருக்கிறது, மார்னிங்கில் முகம் வீக்கமாக இருக்கிறது, ஈவினிங்கில் கால் தொங்க போட்டால் வீக்கமாக இருக்கிறது, எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக்லேயே பாடி வச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய அயன் டெஃபிஷியன்சியோட ஒரு பெரிய சிம்டம்ஸாக இருக்கிறத பார்க்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நோய் நம்ம உடம்புல ஏற்படும் போது எடுக்கும் போதே அது ஒரு நோயாக வளர்றதில்லை, ஒரு அறிகுறியாக தான் வரும். அந்த அறிகுறி நிலைமையிலேயே அதை ப்ராப்பராக நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா இந்த நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடியது. ஸோ நான் இந்த எபிசோடில் முதல் கேட்ட கேள்வி சார், நகங்களில் இந்த வெள்ளை கோடு வந்துச்சுன்னா என்ன அது ரீசனாக இருக்கும் சார்? 5 மாற்றங்களை நீங்கள் நகங்களில் பார்க்க முடியுமா? முதலாவது மாற்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி வெண்புள்ளிகள். இந்த வெண்புள்ளிகள் சார்ந்த கோடுகள் வருதுனாலே உங்கள் உடம்புல ஜிங்க், விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், இது 3 டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியும். நம்பர் 2, நகங்கள் தொட்டு பார்க்கும்போது சமமாக இல்லாமல் கோடு கோடாக வெடிக்கிற மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி பார்ப்பீங்க, விச் இஸ் அ கிளியர் சிம்டம் ஆஃப் உங்கள் உடம்புல ஹைப்பர் பேராதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சியை உருவாக்கக்கூடிய நோய் வருது அப்படின்னு அர்த்தம். 3, நகங்களுடைய நிறம் கருப்பாக மாறுறது, இல்லை பூச்சி அடைஞ்ச மாதிரி மாறுறது. இதுக்கு முக்கியமான காரணம் யூ ஆர் டெவலப்பிங் சம்திங் கால் நெயில் பெட் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருது அப்படிங்கிறது அர்த்தம். 4வது, நகங்கள் நமக்கு சாதாரணமாக நகத்தை கட் பண்ணுறோன்னா முழுசாக வராமல் பிரிட்டிலாக தொட்ட உடனே உடைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வருதுனாலே நம்ம உடம்புல கால்சியம் டெஃபிஷியன்சி, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் இ டெஃபிஷியன்சி, இது 3மே இருக்கிறதுன்னு அர்த்தம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், திடீர்னு பார்த்தா குவியாக இருக்கக்கூடிய நகம் டக்குன்னு பள்ளம் வந்த மாதிரி குழியாக மாறி போகிறத பார்க்க முடியும்.
which is a clear symptom of hypothyroidism. ஸோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நிறைய சிம்டம்ஸில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் எதுக்காக வருது அப்படின்ற ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி ஹார். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு வர சிம்டம்ஸ் அதை இக்னோர் பண்ணுறதுனால தான் பெரிய பிரச்சனைகளே வருது. ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம், எப்படி சிம்டம்ஸ்லேயே நம்மளோட பிரச்சனைகளை க்யூர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.